சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வர எபிசோடில் நம்ம விஜயா இருந்துட்டு அந்த சாமியார் பொம்பளை சொன்னதையே நினச்சிக்கிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, நீ இன்னும் அதைத்தான் நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதை எப்படிங்க என்னால் மறக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே பாரு விஜயா, நீ தேவையில்லாமல் இன்னும் நீ அதை போட்டு நீயும் கஷ்டப்பட்டுக்கிட்டே மற்றவங்களையும் ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படிங்க தேவையில்லாத விஷயம்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க, அது என் உயிராக இருந்திருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்கவே மாட்டேன். ஆனால் அது உங்களோட உயிர் சம்மந்தப்பட்டதுங்க. நான் எப்படிங்க அதை அவ்வளோ ஈஸியாக ஏற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயா இருந்துட்டு பேசாமல் நான் அந்த மீனாவை தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே துரத்து விடுங்க, அப்பயாச்சு நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியவே முடியாது. மீனா இந்த வீட்டோட மகாலட்சுமி. அவள் தான் இந்த வீட்டுக்கு முதல்ல வந்ததே. வந்ததுக்கு அப்புறமா தான் வீடாகவே மாறிச்சு. அதனால் மீனா இந்த வீட்டில் தான் இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம முத்து இருந்துட்டு எல்லாரும் இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. பார்த்தா அது போலியான சாமியாருன்னு சொல்லிட்டு நம்ம முத்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமா முடிச்சிருக்காங்க.